ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 2 ஓடிய எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீசன்ஸை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி போய் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இன்னும் சொல்ல போனா நான் ஃபிக்ஷனா சொல்லக்கூடிய ஸ்டோரியை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம ஒண்ணு இதை அப்படியே டப் பண்ணல, அதுக்கு பதிலா எக்ஸ்பிளைன் தான் பண்றோம். அதனால ஸ்டோரியை ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது நம்ம கொஞ்சம் ஃபிக்ஷனா சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் நான் சொல்றேன். சோ அதனால தான் இந்த ஃபிக்ஷனோட கண்டினியூட்டி நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸை பார்க்கணும். அதனால பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை போய் தட்டி விட்டுறாதீங்க. அதுக்கு பதிலா எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் இந்த சிசிஜில இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவன ஒரு ஹை செக்யூரிட்டியான ஒரு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி போயிட்டு இருக்கும் போதே பாஸ், எங்க பாஸ் இருக்கீங்க? என்ன இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டீங்களே, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பாஸ், எனக்கு ரொம்பவே பயமா இருக்குதுன்னு தன்னை காப்பாத்த வந்திருக்காங்கன்னு கூட தெரியாம இவன் கதறிக்கிட்டே இருக்க, இவனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய காணிக்கையும் அயாட்டாவும் இவங்களுக்கு சரியான டைம் வந்த உடனே சரி ஓகே அவனை காப்பாத்தலான்னு ஜம்ப் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ரோட எல்லாத்தையுமே பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்கார்டா வந்துட்டு இருக்கக்கூடிய வண்டி எல்லாத்தையுமே இவங்க போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது போக இந்த எஸ்கார்ட்ல வந்தவங்க எக்கச்சக்க பேர் இருப்பாங்க இல்லையா, அதனால இவங்களையும் சமாளிக்கணும்னு இவங்க கூட இருக்கக்கூடிய நிறைய பேரை கூட்டிட்டு வந்ததுனால அவங்க எல்லாரும் போயிட்டு அட்ராசாக்க இன்னைக்கு செம்ம வேட்டன்ற மாதிரி அவங்கள சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே காணிக்கவும் ஐயோட்டவும் யாரை காப்பாத்துறதுக்காக வந்தாங்களோ அவன் இருக்கக்கூடிய வண்டி கிட்ட வந்துட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல தான் இவங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய ரெண்டு பேரை பார்த்துட்டு இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ட்வின் சிஸ்டர்ஸ். ஆனா இவங்க யாரு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனாலதான் யார் இந்த பொண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் சடனா தன்னுடைய காகுனியை வெளியில கொண்டு வந்து டைரக்டா வந்து நம்ம காணிக்கையை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால காணிக்கவும் ஏன் இந்த பொண்ணுங்க தன்னை அட்டாக் பண்றாங்கன்னு தெரியாம இவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வச்சு ஒரே ஒரு அட்டாக் இப்ப பண்ணதும் ஓகே ரைட், இதுக்கு அப்புறம் நாங்க சண்டை போட விரும்பலன்னு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஓரமா போய் நின்னுகிட்டு இவங்களுடைய ஃபேஸையே ரிவ்யூ பண்ணிடுறாங்க. ஆனா இந்த ஃபேஸை பார்த்ததுக்கு அப்புறம் காணிக்கைக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இவன மாதிரி இவங்களும் ஒன் ஐ கோல்ஸ். அதனால இவங்க யாரு என்னன்றதை தெரிஞ்சுக்கலான்னு காணிக்கை இவங்களை பத்தி கேட்கறதுக்குள்ள இந்த பொண்ணுங்களே பரவாயில்ல, நீ எங்க அப்பா சொன்ன மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால யார பத்தி இந்த பொண்ணுங்க சொல்றாங்கன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவங்க அட்டாக் பண்ண வண்டி ஒண்ணு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால சத்தம் கேட்டதும் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்க இவ்வளவு நேரமும் பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுங்களும் காணா போயிட்டாங்க. அதனால சரி ஓகே, இப்ப வந்த அந்த பொண்ணுங்களை பத்தி நம்ம அப்புறம் விசாரிச்சுக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் காப்பாத்த வேண்டியவனை காப்பாத்துவோம்னு போயிட்டு இவங்க காப்பாத்தவும் உள்ள இருந்து வெளியில வந்தவன் என்னோட பாசங்க அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவரை நான் பார்க்கணும்னு இவனுங்களையே அட்டாக் பண்ண பார்க்கவும் ஐயோட்ட உரிய ஓதையா விட்டு டேய் இங்க பாரு, அவனை காப்பாத்துறதுக்காக வந்ததே நாங்க தான், உன்னுடைய பாஸ் இங்க வரல. ஏன்னா லாஸ்டா 11th வார்டுல நடந்த அந்த கோர சம்பவத்துல உன்னுடைய பாஸ் மாட்டி இறந்து போயிட்டாரு. சோ உன்னுடைய பாஸ்லாம் வர மாட்டாரான்னு சொல்லவும் இன்னது என்னுடைய பாஸ் இறந்து போயிட்டாரா, அதை நான் நம்ப மாட்டேன், அவர் இங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் கண்டிப்பா என்னை தேடி வருவாரு, ஏன்னா அவருடைய வலது கைடா நானுன்னு மாஸ்க் மேன் எப்படி இந்த விரல சொடுக்கு போடணும் அதே மாதிரி நடு விரல சொடக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல அன்டேக்குள்ள இருக்கக்கூடிய ஹீனாமி தன்னுடைய ஃபேவரட் ஆத்தருடைய புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் இதை நான் படிச்சு முடிக்கணும்னு தப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி புக்கை பத்தி நிறைய தெரிஞ்ச காணிக்கை இந்த இடத்துல இருந்ததுனால இவளுக்கு நிறைய விஷயங்களை எப்படி படிக்கணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தான். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த அளவுக்கு புக்கு படிக்க தெரியாததுனால இவளுக்கு சில விஷயங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் இவ இன்னைக்கு விடாமுயற்சியோட படிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டோக்கா பார்த்ததுனால என்ன பார்த்து ஏன் இந்த புக்கை இப்படி வெறிகுண்டு படிச்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்கவும் அதுவாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த புக்கோடைய ஆத்தர் நாளைக்கு நம்ம ஊருக்கு வராரு, அதனாலதான் அவங்கள போய் நான் பாக்குறதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த புக்கை படிச்சு முடிக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது போக காணிக்கைவுக்கும் இந்த ஆத்தர்னா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இவ சொன்னதும் டோக்கா உடனே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு சரி ஓகே அப்பனா நான் உனக்கு இந்த புக்கை படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்கலான்னு வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறா. ஆனா அதுக்குள்ள டிவில நம்ம ஒன் பேஜ் கோல பத்தின ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஏன்னா ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக போயிட்டு அந்த பக்கம் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அந்த அட்டாக்ல கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் அந்த விஷயத்தை பத்தி நியூஸ்ல கொஞ்சம் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கும் போதே டோக்கா டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டா. இருந்தாலும் ஹீனாமி இப்ப கொஞ்சம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பொண்ணா வளர்ந்துட்டா இல்லையா, அதனால அந்த ஐ பேட்ச்னு சொல்றாங்களே அது நம்ம காணிக்கேவான்னு கேட்கவும் ஆமா அது நம்ம காணிக்கே தான், இருந்தாலும் அவனுக்கு நம்ம முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிட்டான். அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, நீ இப்போதைக்கு தூங்கு, நான் நாளைக்கு காலையில உனக்கு இந்த புக் ரீட் பண்ணி காட்டுறேன்ட்டு வெளியில வந்துட்டா. இருந்தாலும் இவளுடைய மனசுக்குள்ள நியூஸ்ல சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா காணிக்கை இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டவனா மாறிட்டான் இல்லையா, அதனாலதான் அதை நினைச்சு இவ கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த வருத்தம் அப்படியே மறுநாள் காலையில கூட தொடர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய காயாவுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுடைய மனசை ஈஸியா புரிஞ்சுப்பா இல்லையா, அதனாலதான் இவ புரிஞ்சுக்கிட்டதும் இங்க பாருமா நீ எதுக்கு வருத்தப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால அதை எல்லாத்தையும் நினைச்சு திரும்பவும் நீ வருத்தப்படுறதை விட அடுத்தது என்ன பண்ணலான்றதை யோசிச்சு
யோசிச்சு சந்தோஷத்தை உருவாக்க பாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்வைஸ போட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஹீனாமி வெளியில போறதுக்காக நல்லா பக்காவா கிளம்பி வந்திருக்கா. ஏன்னா இவ நேத்துக்கு நைட்டே சொல்லியிருப்பா இல்லையா ஃபேவரட் ஆத்தரை நான் பார்க்க போறேன்னு. அதனாலதான் இப்படி இவ கிளம்புனதுக்கு அப்புறம் சரி ஓகே நான் போயிட்டு அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மட்டும் தனியா கிளம்பி போறா. ஏன்னா இப்ப இவ கொஞ்சம் தனியா வெளியில போயிட்டு வர அளவுக்கு கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. இருந்தாலும் டோக்காவுக்கு இவ தனியா போறது கொஞ்சம் பயமா இருக்குது. அதனால ஏன் அவளை தனியா அனுப்புறீங்கன்ற மாதிரி காயா கிட்ட கேட்கவும் எதுக்கும் கவலைப்படாதாமா, ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே எல்லாத்தையும் கடந்துதான் வரணும். அதனாலதான் இப்ப அவ தனியா போய் எல்லா விஷயத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அவளுடைய பாதுகாப்புக்காக நம்மளுடைய ஆளுங்க எப்பயுமே அவளை சுத்தி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீ அவளை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நிஷிக்கு இந்த இடத்துக்கு டோக்காவை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா டோக்கா காணிக்கை படிக்கக்கூடிய காலேஜ்ல தான் எனக்கு சீட்டு வேணும்னு கேட்டு இருந்திருக்கா இல்லையா. அதனாலதான் இவன் அதே காலேஜ்லயே படிக்கிறதுனால டோக்காவை அட்மிஷன் போடுறதுக்காக இன்னைக்கு இவன் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பான். அதுக்கேத்த மாதிரி டோக்காவும் இவன் கூட கிளம்பி போனதும் காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கேன்டீன்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு ஆயா கடையோ இல்லனா ஒரு பாட்டி கடையோ ஓரத்துல இருந்திருக்கும். ஆனா இங்க என்னடானா பெரிய பெரிய கேன்டீன்லாம் இருக்குது இல்லையா. அதனாலதான் இதை பார்த்துட்டு இதெல்லாம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கவோ இவன் சடனா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க இருக்கிறத சுத்தி பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இவன் தனியா விட்டுட்டு போக டோக்காவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க எங்கன்னு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் போர்டுல இருக்கக்கூடிய ஒரு போஸ்டரை பார்த்ததும் இவளுக்கு மனசே உடைஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த போஸ்டர்ல இருக்கிறது காணாம போன நம்ம காணிக்கை. ஏன்னா காணிக்கை வந்து ஐகிரி டீம்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் காலேஜுக்கு எல்லாம் வரதே கிடையாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான் இல்லையா. அதனாலதான் இந்த நோட்டீஸை பார்த்ததுக்கு அப்புறம் இவ கொஞ்சம் ஃபீல் பண்ணி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சடனா ஒருத்தன் வந்து யார் தான் இந்த மாதிரி எல்லாம் ஒட்டுறாங்களோ தெரியலேன்னு இந்த போஸ்டர் எடுத்துட்டு இன்னொரு போஸ்டர் அதுக்கு பதிலா ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால யாரா இவனு திரும்பி பார்த்தா இது நம்ம ஹீடே. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய காணிக்கையை பத்தி உட்கார்ந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீடேவுக்கு காணிக்கை இப்ப எங்க இருக்கிறான்ற விஷயம் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவன் எங்க போயிட்டானே தெரியல, அவனை ரொம்ப நாளாவே காணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பொய்யை சொல்லவும் இவன மாதிரியே அந்த பொய்யை ரிப்பீட் பண்றா. ஏன்னா இவனுக்கு இவ ஒரு கோல்ன்ற விஷயம் தெரியவே தெரியாது. அதே மாதிரி இவனுக்கு காணிக்கையை பத்தி தெரிஞ்சிருக்குன்ற விஷயமும் இவளுக்கு தெரியாது. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பொய் சொல்லி இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் தன்னுடைய ஃபேவரட் ஆத்தரை பார்க்க போன ஹீனாமி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா வரிசையில் நின்றுட்டு இருக்கா. ஏன்னா இந்த இடத்துக்கு சீக்கிரமா வரேன்னு சொன்ன அந்த ஆத்தர் இன்னும் வரவே இல்லை. அதனால எப்படா வருவாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஐயோ லேட் ஆச்சேன்னு இந்த இடத்துக்கு நம்ம காணிக்கை வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒருத்தி ஓடி வரா. ஏன்னா இந்த டோக்கியோ சிட்டில இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு பார்க்கணும்னு அவளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேவரட் ஆத்தரே இந்த பொண்ணு தான். அதனால இவ வந்ததுமே எல்லாருக்கிட்டையும் என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு கொஞ்சம் நான் இன்ஃபினிட்டி ப்ரோ மாதிரி நல்லா படுத்து தூங்கிட்டேன், அதனாலதான் சீக்கிரமா வர முடியலன்னு ஒரு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் யாரெல்லாம் இவகிட்ட புக்ல சைன் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சைன் போட்டு அவங்களுடைய பேர்ல ஒரு விஷ செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படிதான் நம்ம ஹீனாமி கிட்ட வந்த உடனே ஹை குட்டி பொண்ணு நீ எல்லாம் என்னுடைய புக் படிக்கிறியா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுப்பா, உன்னுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, ஓ என்னுடைய பேரா, என்னுடைய பேரு ஹீனாமி சந்தோஷமா சொல்லவும் ஓ அப்படியா ஹீனாமி அப்படின்னு எழுத போற நேரத்துல இல்ல என்னுடைய பேர் அப்படி எழுதாதீங்க, ஓ அப்படியா சரி ஹீனானி எழுதுமா, இல்ல அதுவும் வேணாம், அப்புறம் எப்படிமா எழுதணும், இது நான் ஒருத்தருக்கு கிஃப்டா கொடுக்க போறேன் அவருடைய பேர் தான் எழுதணும், ப்ளீஸ் எனக்காக அதை எழுதி தருவீங்களா, கண்டிப்பா எழுதி தரேன், அவருடைய பேர் என்ன, அவருடைய பேரு கென் கானேன்னு ஒரு பேரை சொல்லவும் இந்த ஆத்தருக்கே கொஞ்சம் ஷாக்கு. அதனால திரும்பவும் அம்மா நீ இன்னும் பேர் சொன்ன கென் கானேவா, ஆமா அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, அது மட்டும் இல்லாம அவருக்கு உங்களுடைய புக்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவருடைய பேர் போட்டு கேட்டேன்னு சொல்லவும் சரி ஓகேன்னு இவ்வளவு சந்தோஷமா எழுதி கொடுத்துட்டா. ஆனா ஹீனாமி போனதுக்கு அப்புறம் இவ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த ஃபேவரட் ஆத்தர் வேற யாரும் கிடையாது, ஐகிரிட்ரின்னு ஒரு பெரிய கிளான் இருக்கு இல்லையா, அந்த கிளானுடைய லீடரே இந்த பொண்ணு தான். அதனாலதான் இவ ஒரு மாதிரி வில்லத்தனமா இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம காணிக்கவும் டோக்காவுடைய தம்பியை சேர்ந்து ஒருத்தனை காப்பாத்தினாங்க இல்லையா, அவனை பத்தி விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அமானுடைய அசிஸ்டன்ட் உட்காந்து லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருக்காப்ல, சாரி சிஸ்டத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா இவனுடைய கிளானுக்கும் ஐகிரிட்ரிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது, பட் மாஸ்க் மேன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்ப ஐகிரிட்ரியை சேர்ந்தவங்க இவனை வந்து காப்பாத்தி இருக்காங்க இல்லையா, அதனால இவங்களுக்கு நடுவுல இன்னும் விஷயம் போய்கிட்டு இருக்குன்றதை இவன் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஹீடே கரெக்டா மெயில் டெலிவரி பண்றதுக்காக வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இங்க இவன் ரொம்பவே சின்சியரா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இவன் அசால்ட்டா யாரோட ரூமுக்குள்ள வேணாலும் போயிட்டு வர அளவுக்கு இவனுக்கு இந்த இடத்துல ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதையை வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி மெயில் கொடுக்கறதுக்காக வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இவன் படிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. இதுல கொக்குரியா பிரிசன்ற ஒரு இடத்த பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த பிரிசனை பத்தி இவன் கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு அக்கீரா வந்துட்டா. அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸ்லயே இவனை பிடிக்காத ஒரே ஒரு ஆள்னா அக்கீரா மட்டும்தான். ஏன்னா இவன் அடிக்கடி எல்லா இடத்துக்கும் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, அதனால இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு நம்மளை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியக்கூடாதுன்னு எப்பயுமே இவனை கண்டாலே இவ கொஞ்சம் முறைச்சு தான் பேசிட்டு இருப்பா. அதனால இவன் இந்த இடத்துல பார்த்த உடனே ஐயோ மேடம் நீங்களான்னு அடுத்த செகண்ட் ஹீடு எந்த இடத்துல இருந்து கிளம்பி போக
இன்னொரு பக்கம் அந்த கொக்குரியா பிரிசன்ல என்ன நடந்துகிட்டு இருக்குது உண்மையாவே அப்படின்றத இப்ப நம்மளுக்கு காட்டுறாங்க. என்னன்னா இந்த இடத்துலதான் சிசிஜிக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குவாங்க. அதாவது கோல்ஸோடைய காகுனேவை யூஸ் பண்ணி குயின் கே உருவாக்குவாங்க இல்லையா, அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த பிரிசனுக்குள்ள தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஈக்கிடோராவோட டீம்ல இருக்கக்கூடிய ஜூசு மட்டும் எப்பயுமே வெப்பனே இல்லாம தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்காவான வெப்பனை ரெடி பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு வந்ததும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆக்சஸ் செஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அதனால இதை பார்த்த உடனே இது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அதனால இதை நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு இதை வச்சு ஒரே ஒரு வெட்ட இங்க இருக்கக்கூடிய இரும்பலான ஸ்ட்ரக்சர் எல்லாமே பீஸ் பீஸா போயிடுச்சு. அதனால இதுதான் எனக்கு ஏத்த வெப்பன்னு இவன் ரொம்பவே இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒருத்தன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். அதாவது நம்ம மாஸ்க் மேனுடைய வலது கை இருக்கான் இல்லையா, அவன் மாஸ்க் மேன் இறந்து போயிட்டான்றதை தாங்கிக்க முடியாம கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். அதனால இப்படி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கவன பார்த்ததும் இங்க பாருப்பா, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா ஒண்ணுத்துக்கும் வேலைக்காவாது. அதனால உன்னுடைய பாஸ கொண்டு அந்த சிசிஜி மெம்பர்ஸை போட்டு தள்ளணும்னா எங்களுக்கு இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ் எல்லாம் தேவை. அதனாலதான் அந்த பிரிசன்ல இருந்து வெளியில வந்த ஒன்ன நாங்க கூட்டு வச்சு எப்படி அதுக்குள்ள போறதுன்றதை கேட்டுட்டு இருக்கோம். சோ அந்த பிரிசனுக்குள்ள போறதுக்கான வழி எங்களுக்கு சொல்லவே சொல்ல மாட்டியான்னு கேட்கும்போது இவனும் காணிக்கே தான் தன்னுடைய பாஸ கொண்டான்ற விஷயம் எதுவுமே தெரியாம சிசிஜில இருக்கிறவங்க எல்லாருமே கொல்றதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவனுடைய பாஸ காணிக்கே தான் கொண்டான்ற விஷயம் உனக்கு தெரியாததுக்கு காரணமே ஐகிரி கிளானுடைய லீடர் தான். ஏன்னா இந்த லீடரா இருக்கக்கூடிய பொண்ணுக்கு நம்ம காணிக்கை மூலியமா நிறைய விஷயங்கள் ஆக வேண்டியது இருக்குது. அதனாலதான் இவனை பத்தின விஷயங்கள் எதுவுமே மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் மேனே இவன் கொன்ன விஷயத்தையே மூடி மறைச்சிட்டா. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐ பேட்ச் யாருன்ற ஒரு சின்ன லீடப் கிடைச்சிடுச்சு. ஏன்னா அகிரோ மாடோ இந்த இடத்துக்கு வரும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்தா இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ல 20th வார்ல நடந்த நிறைய டேட்டாஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதை வச்சு இவங்க எல்லாருமே தேடி பார்க்கும்போது ஐ பேட்ச் கோல் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பையன் காணா போன விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது நம்ம காணிக்கே தான். அதனால இவங்க எல்லாருமே இந்த காணிக்கைன்ற பையன் தான் ஐ பேட்ச் கோலா மாறி இருக்கணும். அதனால இந்த ஐ பேட்ச் கோலுடைய பேரு காணிக்கே தானே. காணிக்கையை பத்தின நிறைய விஷயங்களை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் காணிக்கை கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு குக்குரியா பீஸ்னை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டான். அதனால இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய ட்விஸ்டோட இந்த இடத்துல அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஏன்னா இப்ப சிசிஜில இருக்கிறவங்களுக்கு ஐ பேட்ச் கோலை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடுச்சுன்றதுனால காணிக்கையை ஈஸியா ஒரு டிராப்பை வச்சு புடிச்சிட முடியும். இன்னொரு பக்கம் ஐகிரி ட்ரீயோட லீடருக்கு காணிக்கையை பத்தின சில இன்ஃபர்மேஷன் வேற ஒரு விதமா கிடைக்கிறதுனால அதை வச்சு இவனை கொஞ்சம் பிளாக்மெயிலும் பண்ண முடியும். சோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி போகும்ன்றத உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல, கண்டிப்பா கொஞ்சம் வெறித்தனமா தான் போகும். அதனால இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல இந்த ஸ்டோரியை நம்ம இன்னும் டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்குது. அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே முடிஞ்சதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குடான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.